இந்த பதிவில் நம்ம தோலைவிரா என்ற பகுதியை பற்றி பார்க்க போகிறோம். இந்த பகுதி 1968ஆம் ஆண்டு RS பிஸ்தி என்பவரால் கண்டறியப்பட்டது. இந்த பகுதி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா குஜராத்தில் கட்ச் வளைகுடா பக்கத்தில் பார்த்தோம்னா லூனி ஆற்றங்கரை, குறிப்பாக காதிர்பேட் தீவு பகுதியில் அமைஞ்சிருக்கும். இது போன வருட எக்ஸாம்ல கேட்ட கேள்வி. குஜராத்தின் காதிர்பேட் தீவில் அமைந்துள்ள பகுதி எது அப்படின்னு கேட்கும்போது அது நமக்கு தோலைவிரா இருந்துரும். ஸோ இந்த பகுதிக்கு என்ன சிறப்பு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, சிந்துவெளி பகுதியிலேயே 3 பகுதிகளாக பிரிக்கப்பட்டு திட்டமிட்டு கட்டமைக்கப்பட்ட ஒரே நகரம் இந்த தோலைவிரா. அதாவது சிந்துவெளியில பார்க்கும்போது மேடான பகுதி இருக்கும், தாழ்வான பகுதி இருக்கும். ஆனா இங்க மட்டும்தான் மேடான பகுதி, இடைப்பட்ட பகுதி, அடுத்து தாழ்வான பகுதி, இந்த மாதிரி 3 பகுதிகளாக பிரிக்கப்பட்ட நகரம் இந்த தோலைவிரா. இங்க என்னெல்லாம் சான்றுகள் கிடைச்சிருக்கு பார்த்தோம் அப்படின்னா, முதல்ல அறிவிப்பு பலகை கிடைச்சிருக்கும், அடுத்து 37 சென்டிமீட்டர் உள்ள கீரிப்பிள்ளை உருவம் கிடைச்சிருக்கும். இதை தவிர நம்ம பார்க்கும்போது இறந்தவர்களை பெருங்கற்களால் கொண்டு புதைக்கப்பட்ட சான்று கிடைச்சிருக்கும். மிகப்பெரிய மதில் சுவர், திறந்த வெளிகளை கொண்ட மிகப்பெரிய மதில் சுவரும் இங்க கிடைச்சிருக்கும். எந்த பகுதியில? இந்த தோலைவிரா பகுதியில.